கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறதுக்கு உண்மையான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக கடவுள் நம்ம கூட இருக்காருங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நீங்களும் உணர்வீங்க. நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, அது கடவுள் நினைக்காம நம்மளால் எங்கேயுமே நகரவும் முடியாது. அதே மாதிரி கடவுள் திருச்செந்தூருக்கு கூப்பிட்டு, திருச்செந்தூருக்கு போகிற வழியில் நடந்த விஷயத்தை பற்றி தான், கடவுள் நம்ம கூட இருக்கிறத பற்றி, கடவுள் நம்ம கூட தான் இருக்காருங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு வீடியோ இது. நான் திருச்செந்தூருக்கு கிளம்புறப்போ கடவுள்கிட்ட சொல்லிட்டு போன ஒரே ஒரு விஷயம், எல்லா விஷயத்துலேயும் நீ என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் அந்த மாதிரி சொன்னப்போ நைட் நாங்கள் கிளம்புனோம். நைட் ஒரு 12:30 மணி இருக்கும். 3 மணிக்கு ஸ்டாண்டிங்கில் போட்டாங்க. அப்போ கடவுளை நான் கூப்பிட்டேன். அப்போ என்ன நடந்தது தெரியுமா? சாமியை நான் கும்பிட்டுட்டு இருந்தேன், நீ என் கூடயே இருக்கணும்னு. நைட் டயத்தில் நம்ம எங்கே போய் முருகரை தேட முடியும் சொல்லுங்கள்? பஸ்லேயும் முன்னாடி இல்லை. அப்போ அந்த நிமிஷம் நடந்தது என்ன தெரியுமா? நான் கும்பிட்டு 2வது நிமிஷம் ராத்திரி 3 மணிக்கு ஒரு பட்டாம்பூச்சி என்னையும் என்னோட கணவரையும் தொட்டுட்டு அப்படியே வெளியே ஓடி போயிடுச்சு. முழு மனசாக உணர்ந்தேன். நம்ம சொல்லிட்டு வந்தபடி நம்ம கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நாங்கள் எங்கள் 2 பேரையும் அரவணைச்சிட்டு போனார். முருகர் நம்ம கூட தான் இருக்கார். உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா பேஜ் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி